இன்றைய மன்னா சங்கீதம் 31:22 வசனம். சங்கீதம் 31:22. உம்முடைய கண்களுக்கு முன்பாக இராதபடிக்கு வெட்டுண்டேன் என்று நான் என் மனக்கலக்கத்திலே சொன்னேன். ஆனாலும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட போது என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டேன். சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற காரியங்களை பார்க்கும்போது கர்த்தருக்கு முன்பாக நம்ம இராதபடிக்கு நம்ம தள்ளுண்டப்பட்ட போல காணப்படுகிறது, வெட்டுண்டது போல காணப்படுகிறது. தாவீது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையாய் கடந்து போனார். அவர் கடந்து சென்ற உபத்திரவமான பாதைகள் கர்த்தர் தள்ளிவிட்டாரோ, கர்த்தர் தன்னை புறக்கணித்தாரோ, கர்த்தருடைய சமூகத்தில் இல்லாதபடிக்கு நான் வெட்டுண்டப்பட்டேனோ அப்படி என்ற பல எண்ணங்கள் வந்தது. ஆனால் அதன் மத்தியில தாவீது என்ன சொன்னாராம்? நான் உம்மை நோக்கி கூப்பிட்டேன், உம்மை நோக்கி கூப்பிட்ட போது என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டேன். ஒரு மனக்கலக்கத்துல அப்படி யோசிச்சார், கர்த்தர் நம்மளை தள்ளிட்டாரோன்னு. ஆனாலும் ஜெபத்தை விடல. ஜெபத்தை பண்ணின போது கர்த்தர் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். இன்னைக்கு உங்களையும் ஆண்டவர் உற்சாகப்படுத்த விரும்புகிறார். பயத்துல, மனக்கலக்கத்துல, சோர்வுகள்ல, சில நேரங்கள்ல நிறைய எண்ணங்கள் வரலாம். கர்த்தர் கைவிட்டு விட்டாரோ, மறந்துட்டாரோ. ஆனா கர்த்தர் இன்னைக்கு இதன் மத்தியில அவரை நோக்கி கூப்பிடும்படியாக நம்மளை உற்சாகப்படுத்த விரும்புகிறார். உங்க ஜெபத்தை கேட்கிறவர் உங்களை மறக்கல, உங்களை கைவிடல, உங்களை தள்ளிவிடல, உங்களை புறக்கணிக்கல, உங்களை வெட்டுண்டவர்களாய் போக விரும்பவில்லை. அவர் உங்களோடு இருக்கிறார், உங்க சத்தத்தை கேட்கிறார். நிச்சயமாகவே உங்க ஜெபத்துக்கு பதில் தருவார். ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, எங்களுடைய ஜெப ஜீவியத்துல எங்களுடைய ஜெபத்தை நீர் உற்சாகப்படுத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். மனக்கலக்கமான நேரங்களிலும் உம்மை நோக்கி கூப்பிட கிருபை தாரும். பயப்படுகிற நேரத்திலும் உம்மை நோக்கி கூப்பிட கிருபை தாரும். எல்லா நேரங்களிலும் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற ஒரு உரிமையை கொடுத்திருக்கிறீரே. இயேசுவே என்று கூப்பிடுகிறதுக்கு ஒரு நாமத்தை கொடுத்திருக்கிறேன். நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவர் மீது உம்முடைய கரம் இறங்கி வருவதாக, ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்துவீராக. எல்லா பயங்கள் கலக்கங்களை நீக்குவீராக. இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.